अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला अशरफिल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि व अज़वाजिहि व ذُرِّيَّتِهِ व अहलि बैतिहि अज्मईन। எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் அவனால் அங்கீகரிக்கப்பட்ட நல்வணக்கங்களிலும் வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வருடம் ரமலானை நமக்கு பூர்த்தியாக நமக்கு தர இருக்கிறானோ அதுபோன்று வருகிற காலத்தில் பல ரமலானை பல லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. அருமையான மூமின்களே, தராவீஹ் தொழுகை இன்றைக்கு இறுதியாகவும் கூட இருக்கலாம். ஏனென்று சொன்னால் நாளைக்கு பெற பார்க்கணும். பெற தெரிஞ்சிட்டுனா இஷா மட்டும் தொழுதுட்டு வீட்டுக்கு போயிடுவோம். பெருநாளைக்கு ஜாமான்லாம் வாங்குறதுக்கு ரெடி ஆகிடுவோம். நாளைக்கு பெற தெரியல அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் தராவீஹ் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது தராவீஹ் தொழுது முடிச்சோடனே ஒரு நீண்ட ஒரு துவாவை செய்வார் ஆப்ஸா. அல்லாஹும் ஜஅல்னா பில் ஈமானி காமிலீன் வலி ஃபராயிதில் முஅத்தீன் வலி ஸலாத்தி ஹாஃபிதீன். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் வச்சோம் அப்படின்னா அவ்வளவு அற்புதமான ஒரு துவாவை இமாம்கள் மக்கள் இருந்தாங்க. வித்ர் தொழுகையின் பிறகு அல்லாஹும்ம ரப்பனா தகப்பல் மின்னா ஸலாத்தனா வ சியாமனா வ கியாமனா, நம்ம என்னென்ன வணக்கங்கள் ரம்ஜானில் செஞ்சோமோ, நம்மளோட தொழுகை, ருக்கு, சுஜூது, நம்முடைய உள்ளட்சம் எல்லாத்தையும் அல்லாவே ஏற்றுக்கன்னு சொல்லி ஒரு துவா செய்கிறாங்க. அதில் சில பேர் கேட்டாங்க, ஒரு ஆள் கேட்டார், அஜர்த்து ஒரு நாள் ஆம்சா வரல, இமாம் தொழுக வேண்டி ஆகி போயிடுச்சு. அவர் கேட்டார், அஜர்த்து எல்லா ஆம்சாவும் எப்போ பார்த்தாலும் ஓமனாய் ஓமனாய் கூப்பிடுவார், நீ ஒரு ஓமனாய் கூப்பிடே அப்படின்னாராம். உமனாய்க்கு அப்படிங்கிறத அவர் காதல் விளக்கி ஊமனாய் ஊமனாய் விளங்கி இருக்கு. எல்லா ஆம்சாவும் தொழுவைக்கும் போது ஊமனாய் ஊமனாய் பார்க்கல, நீங்கள் ஒரு ஊமனாய் கூப்பிடலையே, நீ சத்தம் போகிற நாய் கூப்பிட்ற மாதிரி தெரியுதே அப்படின்னு கேட்டாராம். அந்த மாதிரி சில பேருக்கு விளங்குது, சில பேருக்கு விளங்கலை, அப்பாற்பட்ட பிரச்சனை. சரி, எதுக்கு வர்றோம் அப்படின்னா, நாம் செஞ்ச வணக்கம் இருக்க, நாம் வணக்கம் செஞ்சுட்டோம் நிரப்பமாக நினைக்கிறோம். அல்லாஹ் கபூலி தாச்சா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு குடோனில், பெரிய குடோனில் ஒரு 100 மூட்டை பருப்பு இருக்குது, 100 மூட்டை அரிசி இருக்குன்னு வச்சுக்கலேன். ஒரு 4 பேரை ஓனர் கூப்பிட்டுட்டு அங்கே இருக்கிற மூட்டையை கொண்டு இந்த லாரியில் ஏற்றுங்கிறான். ஒரு 4 பேருக்கு 100 மூட்டையை லாரியில் ஏற்றிட்டான். கடைசி ஓனர் கேட்குறாரு, என்னத்தரா ஏற்றுனேன்? ஐயா நான் அரிசி ஏற்றினேன். அரிசியாக ஏற்றுனேன், பருப்பெல்லவா ஏற்றிருக்கணும் அப்படின்னா வச்சுக்கங்களேன். அவன் திருப்பி அரிசி ஃபுல்லாக அங்கேருந்து கடத்தி கொண்டு வச்சுட்டு அப்புறம் திருப்பி பருப்பு கொண்டு வைக்கணும். வச்ச பிறகு ஒன்று சொல்கிறாரு, டைம் பாராயிடுச்சு, உன்னால் எந்த பயனும் இல்லை, சம்பளம் தர மாட்டேன்னு சொல்லிட்டான்னு வச்சுங்களேன். பார்க்குறவங்களுக்கே எவ்வளோ வேதனை இருக்கும். 100 மூட்டையை அங்கேருந்து கடத்தி கொண்டு வந்து லாரியில் ஏற்றி கடைசியில் படுவாய் மனுஷன் என்ன மூட்டைன்னு கேட்க, அது அரிசி மூட்டைன்னு சொல்ல, அரிசி மூட்டையில் பருப்பு மூட்டையில் ஏற்றணும்னு சொல்ல, திருப்பி அங்கிருந்து மூட்டையை கடத்தி திருப்பி இந்த மூட்டை இங்கே ஏற்றி கடைசியில் பார்த்தா டைம் ஆராய்ச்சிக்கிறானே, சம்பளம் தர மாட்டேங்கிறானே அப்படின்னா அந்த ஏற்றுறவனுக்கு எவ்வளோ வேதனை யோசிச்சு பாருங்க. நாம காலையிலிருந்து பசித்து இருந்தோம், தாகித்து இருந்தோம், மனைவிட்ட நம்மளுடைய இச்சைகளை போய் அடக்கி இருந்தோம், என்னென்னவோ அல்லாஹ் சொன்னாலும் எல்லாம் செஞ்சோம். அல்லாஹ் கடைசியில் கூப்பிட்டு எனக்காக நோன்பு வச்சப்பா, பஸ் இருந்த, தாகிச்சிருந்த, மனை மக்கள்கிட்ட ஒதுங்கி இருந்த அப்படின்னு சொல்லி நன்மையை கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. நன்மை கேட்கும்போது எங்க பஸ் எனக்கா இருந்த, எனக்கா நோன்பு இருந்த, எனக்கா தொழ இந்த புடி கொஞ்சம் சமாச்சாரம் அப்படி தூக்கி வீசிட்டான்னு வச்சுங்களேன், என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒரு பிரயோஜனம் இல்லையே. அதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் காபாவை கட்டிட்டு அல்லாஹ்வுக்கு துஆ செய்றாங்க. ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் உனக்காக கஷ்டப்பட்டு நானும் என் பிள்ளையும் சேர்ந்து இவ்வளோ பெரிய அல்லாஹ் உன்னோட இல்லத்தை கட்டிட்டோம், இந்த கெட்டின இல்லத்தை, இந்த சேவையை நீ கபூல் செய்வாயாகன்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார். இவங்க செய்தியை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். என்ன விளங்குதுன்னா, எந்த காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியத்தின் கடைசி நம்ம அல்லாஹ் நினைச்சிடும், ரப்பே உனக்காக 10 ரூபா தர்மம் கொடுத்தேன், ஏத்துக்கடா ரப்பே. உனக்காக 2 பேருக்கு சாப்பாடு கொடுத்தேன், ஏன் ஏத்துக்கடா ரப்பே. உனக்காக 2 ரக்காத் தொழுதேன், ஏத்துக்கோன்னு சொல்லி நம்ம அல்லாஹ்ட்ட கெஞ்சறோம்.
எந்த அளவுக்குன்னா சரி அலியும் கர்ரமா சொல்றாங்க, நீ வணக்கத்துக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுத்து வர, பாங்கு சொன்ன உடனே ஒழு செஞ்சு அங்கிருந்து நடந்து வண்டியில வந்து தொழுதுட்டு நீங்க ஆஹா நம்ம லொஹர் தொழுதோமோ சந்தோஷப்படுறீங்களா? இந்த ரிஸ்கை விட நம்ம தொழுதுட்டு யாரெல்லாம் உனக்காக தொழுதுனேன், என் தொழுகை ஏத்துக்கியா ஏத்துக்க மாட்டியா, நீ ஏத்துக்கானா வேற யார் ஏத்துக்குவா, நீ தான் எனக்கு கூலிதான்னு சொல்லி நம்ம தொழுகைக்கு எடுக்கிற முயற்சியை விட அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்கிற முயற்சி இருக்குது ரொம்ப கேட்கணும் அப்படின்னு சொல்லி சரி அலியும் கர்ரமல்லாஹு வஜஹா நமக்கு சொல்லித் தரார். அது மட்டுமல்ல அருமையான முஃமின்களே, அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருவான். அல்லாஹ் நமக்கு சொல்லித்தோம் என்ன சொல்லுவா அப்படின்னா, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம் அப்படின்னு இப்ராஹிம் சொன்னாங்களா. அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னமா யதகப்பலல்லாஹு மினல் முத்தகீன், யார் அல்லாஹ்வின் மீது இறையச்சம் கொண்டிருக்கிறார்களோ அவங்கள்ட்ட மட்டும்தான் எடுத்துக்கோ அப்படிங்கிறான். இப்ப இஹ்லாஸா வணக்கம் செஞ்சா அந்த வணக்கத்திற்கு அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகிறான், கூலி கொடுக்கிறான். அது இஹ்லாஸ் இல்லை அப்படின்னா அல்லாஹ் மூஞ்சில வீசிடுவான் அப்படிங்கிறத அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆன்ல நமக்கு சொல்லித் தரான். அது மட்டுமல்ல அருமையான முஃமின்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹ்லிஸ் கல்பக, உள்ளத்தை மன தூய்மையா வச்சுக்கோ, மனசை தூய்மையா வச்சுக்கோ. ஏன்னா யக்ஃபிகல் கலீல் மினல் அமல், நீ தூய்மையா இருந்து 2 லட்சம் ரூபாய் தர்மம் கொடுக்க வேண்டியது இல்ல, வெறும் 2 ரூபாய் தர்மம் கொடுக்குற, இல்ல 20 ரக்காயத்து இல்ல 2 ரக்காயத்து தொழுதா கூட அது அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள முடியும். எப்போ அப்படின்னா மனசு கள்ளம் கபடம் இல்லாம ஏன் ரப்புக்காக நான் தொழுகிறேன், ஏன் ரப்பு எனக்கு கொடுத்தா நான் தர்மம் செய்யறேன் அப்படின்னு இஹ்லாஸான எண்ணம் இருந்தாலே அது போதும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல அருமையான முஃமின்களே, அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இன்னல்லாஹ் தகப்பல மின்னி ஸலாத்தும் வாஹிதன் அஹப்பு இலைய மினத் துன்யா வ மா ஃபிஹா. ஏன்ட அல்லாஹ் ஒரே ஒரு ரக்காயத்தை தொழுகை ஏத்துக்கிறது, இந்த துன்யா உள்ளது எல்லாத்தையும் எனக்கு கொடுக்கறதை விட என் ரப்பு அவனுக்காக தொழுத ஒரு 2 ரக்காயத்தை ஏத்துக்கிறான்னு வச்சுங்களேன், அதுதான் எனக்கு ரொம்ப சிறந்தது என்று சொல்லி அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லி தராங்க. நம்மளாம் செய்தி கேள்விப்பட்டிருப்போம், ஒரு விபச்சாரி தாகத்திற்காக வர்றா, கிணத்துல தண்ணி இப்ப தாகத்துக்கு சொல்லி இறங்கி தண்ணி குடிச்சுட்டு மேல வர்றா, மேல வந்து பார்த்தா ஒரு நாக்கை தொங்க போட்டு கொண்டு சுற்றி சுற்றி வருது, இறங்க வழி இல்லாம சுத்தி சுத்தி வருது. அந்த விபச்சாரி நினைச்சா அப்படின்னா தன்னுடைய முந்தானை அதை முக்கி அந்த தண்ணியை தூக்கி நாயின் வாங்கி ஊற்றினால் பெருமான சொல்றாங்க சொர்க்கத்தில் இருக்கிறார் என்று சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு விபச்சாரி நடத்த கெட்டவன், ஆனா மனசுக்குள்ள என்ன அப்படின்னா ஒரு நாய் தவிச்சிருக்கிற தவிச்சு வாய்க்கு தண்ணி கொடுக்கணும்னு சொல்லி தன் முந்தாடி உள்ள தண்ணீர் முக்கி அந்த தண்ணீரை கொடுத்ததால் சொர்க்கம் அப்படின்னா அல்லாஹ்கிட்ட ஒரு அமல் கபூலாச்சு வச்சுங்களேன். அல்லாஹ் அக்பர், நம்மள மாதிரி கொடுப்பனவங்க யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நாம் மறந்து விடக்கூடாது. அது மட்டுமல்ல, ஃபலாலா இப்னு உபைத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஏண்ட ஒரு கடுகளவுக்கு நான் செஞ்ச அமல் அல்லாஹ் ஏத்துக்கிட்டா இந்த துன்யாவில் உள்ள எல்லாத்தையும் தங்கமா கொடுத்தாலும் கூட எனக்கு அவ்வளவு உசிதமானதாக இருக்காது. அல்லாஹ் எனக்கு கடுகளவுக்கு அமல் ஏத்துக்கிறான் பாருங்க, அதுதான் மிக முக்கியமானது என்று சொல்லி ஃபலாலா இப்னு உபைத் ரலியல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி தருகிறார்கள். அது மட்டுமல்ல அருமையான முஃமின்களே, அப்துல்லா இப்னு அம்பரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மரணப்படுக்கையில அழுவாங்களாம் அப்படி அழுவாங்களாம். கேட்டாங்களாம், உங்களை ஏன் இப்படி அழுக வைக்குது, எதை நினைச்சு அழுகுறீங்க அப்படின்னு கேட்கிற பொழுது அவங்க சொன்னாங்களா, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொல்றான், இன்னமா யதகப்பலல்லாஹு மினல் முத்தகீன், எந்த அமலா இருந்தாலும் அல்லாஹ் அஞ்சறவன அல்லாஹ் ஏத்துக்கொன்னு சொல்றான். நான் அல்லாஹ்வை பயந்தவனா இல்லையான்னு எனக்கு தெரியலையே, அதை நினைச்சு அழுகிறேன்னு சொல்லி நமக்கு அப்துல்லா இப்னு அம்பரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு சுட்டி காட்டுகிறார் என்று சொன்னால், அருமையான மக்களே, 1 மாத காலம் தராவி தொழுதோம் என்பது நமக்கு பெருமை அல்ல, 1 மாத காலம் நோன்பு பிடித்தோம் என்பது பெருமை அல்ல, 1 மாத காலம் தர்மம் கொடுத்தோம் என்பது பெரிதல்ல, 1 மாத காலம் நோன்பாளிகளுக்கு உணவு கொடுத்தோம் என்பது பெரிதல்ல. நாம் கொடுத்த அமல் அல்லாஹ்வுக்காக செய்தோமா இல்லையா என்பதை ஒவ்வொரு ஆளுக்கு தரம் செய்யப்பட்டு நான் இன்னாருக்கு 5000 கொடுத்தேன், நான் இன்னைக்கு 2000 கொடுத்தேன், இன்னாருக்கு அப்படி கொடுத்தேன் இப்படி கொடுத்தேன், இது கொடுத்ததை பெருமைக்காக கொடுத்தேனா அல்லது நான் என்னுடைய இஹ்லாஸா இறைவன் கொடுத்தான் கொடுத்தேனா அப்படின்னு ஒரு ஆள் அப்படி தூக்கி தராசு பிடிச்சு பார்த்து வச்சுக்கிறேன், நம்ம வெற்றியாளர் தான்.
ஏன்னா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இரவு ஆயிடுச்சுன்னா ஒரு சாட்டை பக்கத்து வச்சுக்கிட்டு என்னென்ன அமல் செஞ்சோம் அப்படிங்கிறத அவங்க நினைச்சு பார்ப்பாங்க. அந்த அமல் இறைவனுக்காக செய்தேனா இல்லையா என்பது மட்டுமல்ல, ஒரு குற்றம் செய்திருந்தால் கொண்டு தன் உடம்பில் தானே அவர்கள் தாக்கிக் கொள்வார்கள் என்று சொல்லி வரலாற்றில் வருகிறது என்று சொன்னால் அவர்கள் எங்கே நாம் எங்கே? நாம சொல்றோம் ஹசரத் நான் யார் தெரியுமா, 10 வருஷமா தஹஜ்ஜுத் தொழுவேன். ஹசரத் நான் யார் தெரியுமா, 20 வருஷமா குர்ஆன் தொழுவேன். நான் யார் தெரியுமா, இந்த ரம்ஜான் ஒரு பேச்சு பழம் வாங்கி கொடுத்தேன். நான் யார் தெரியுமா, 5 கஞ்சி காசு கொடுத்தேன் அப்படின்னு பெருமை பேசிட்டு இருக்குமே தவிர அல்லாஹ்ட்ட இது கபூலாகுமா இல்லையாங்கிறத ரொம்ப யோசிக்கும். அதனாலதான் சரி அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த தான தர்மம் கொடுப்பதை விட அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதா அப்படிங்கிறத நீங்கள் சிந்திக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கதற வேண்டும். சஹாபாக்களின் பழக்கம் ரமலான் முடிந்து 6 மாத காலங்களாக யா அல்லாஹ் பிடித்த நோன்பை, நான் தொழுத தொழுகை, நான் இருந்த இஅ்திகாஃபை, நான் செய்த தான தர்மத்தை நீ அங்கீகரித்துக் கொள்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக சொல்லி 6 மாதம் அழுது கொள்வார்கள் என்று சொல்லி வரலாற்றில் வருகிறது என்று சொன்னால் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நாம் செய்த எந்த வணக்கமாக இருந்தாலும் அவனால் அங்கீகரிக்கப்பட்ட நல்வணக்கங்களாக அல்லாஹ் நம்மிடத்தில் அங்கீகரித்துக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.